கவினா, கவினா என்ன பண்றா? தங்கச்சி என்ன பண்றா? படத்தை கொடுத்து எழுப்போடு. சாரிக்கா, எந்திரி எந்திரி, ஸ்கூலுக்கு போகணும். எந்திரி. எனக்கு தூக்கமா வருது. எந்திரி. ஸ்கூல் எல்லாம் இல்ல. எந்திரி. யா அடிச்சு. ஏய், என்ன ஒரே சத்தமா இருக்கு? நான் பேசுவேன். கவினா, என்ன ஒரே சத்தமா இருக்கு? கேட்க மாட்டேங்க. ஸ்கூல் கிளம்ப சொன்னா கிளம்ப மாட்டேங்க. ஒரு ஸ்கூலுக்கு போகணும் ஒரு ஐடியாவே இல்லையா? அவ அடிச்சுட்டா. நம்ம சாப்பாடு போய் சாப்பிடு போ. அவளை மட்டுமே கொஞ்சங்க. நீ போய் குளிச்சிட்டு வா. நேரில் உள்ள கேரக்டர் இதெல்லாம் எடுத்துருக்கு நினைக்கிறேன். அதான் குளிக்குதால. கவினா, அங்க சாப்பாடு இருக்கு, தங்கச்சிக்கு எடுத்து கொடு. சாப்பிடு. நீ பண்ண வேலைக்கெல்லாம் சாப்பிடணும். எனக்கு வழக்க மாட்டே எடுத்து கொடுத்துருக்கா. அவ பண்ற வேலைக்கெல்லாம் நான் அப்படியே பண்ண முடியும். நீங்க தானே சாப்பாடு எடுத்து கொடுத்தீங்க. எதுக்கு இப்ப விளக்க மரம் தூக்கி வீசுனா? சாப்பாடு கேட்டா விளக்க மாட்டே எடுத்து கொடுக்குறா. உனக்கு நான் என்ன எடுத்து கொடுக்க சொன்னேன்? எடுத்து கொடுத்துக்க சொன்னீங்க. அவ பண்ற வேலைக்கு தான் பண்ண முடியும். அவளே கொஞ்சங்க. ஸ்கூல் போறேன், வாங்க. வா, நம்ம ஸ்கூல் போவோம். ஸ்கூல் வேணாமா. மிதி வாங்க போற அவ. சின்சியரா பார்த்துட்டு இருந்தேன், அதான் உள்ள போயிட்டேன். திரும்பியை பள்ளியில் சேர்க்க சொல்கிறார்கள் அவர்கள் அம்மா. டாக்டர் பவர் ஸ்டெத்தோஸ்கோப் இருக்கு, 10 ரூபா பிடிச்சிருக்கு. லேப்ல எடுத்து போய்க்கலாம் இருக்கு. வாங்கி கொடுத்துருப்பான் என் வீட்டில். கவினா, இவள ஸ்கூல் சேர்க்க வந்திருக்கேன். எங்க போய் சேர்க்கணும்? 6th கிளாஸ்க்கு போகணும். மே கவின் மேம், உள்ள வாங்க. அட்மிஷன் போட வந்திருக்கீங்களா? எஸ் மேம். உங்க பேரு? தாரிகா. அம்மா, இந்த மேம பார்த்தா பயமா இருக்கு. நான் எதுவும் பண்ண மாட்டேமா, நீ வா. நான் ஸ்கூல் போகல. உனக்கு ஸ்கூலை விட்டு போகும்போது பானிபூரி வாங்கி தரேன், போயிட்டு வா. பானிபூரியா? டாடா. குட் மார்னிங், sit down. உள்ளேனம்மா. உன் பேர் என்னம்மா? சரி, முன்னாடி சொல்லு. என் பேர் என்னன்னு தெரியுமா? ஆமா, உன் பேர் அப்படியே மகாராணி பேரு. என் பேர் மகாராணி எல்லாம் இல்ல, என் பேர் தாரிகா. உன் பேர் இன்னொன்னு சொல்லு. தாரிகா. தாரிகா. பிரசன் மேம். அனீஸ். பிரசன் மேம். லோகல் கிராம். உள்ளேனம்மா. சரி, ஒவ்வொரு ஆளா எந்திரிச்சு வாசிங்க. தமிழ் தான். கயல் எந்திரிச்சு வாசி. தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன். போது உட்காரு. எந்திரிச்சு வாசி. மாமி, என்கிட்ட புக்கு இல்ல.